அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் எனக்கு இதை பற்றியான முழு விவரம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஏன்னா இது ஆல்ரெடி முன்னாடியே வந்துருச்சு, நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் நான் லேட்டாக தான் வீடியோ போடுறேன் அப்படின்றதுனால. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். தெரியாதவங்க மட்டும் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச் இப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்க நடந்துருக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிடிஹெச்சோட இன்டர்நெட் சேவையும் சேர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஏர்டெல் ஏர் ஃபைபர் அப்படின்ற ஒரு மெத்தடில் கொடுக்குறாங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வயர் வழியாக பிராட்பேண்ட் லைன் பிஎஸ்என்எல்லோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லையோ ஜியோலையோ எல்லாருமே வயர் வழியாகவும் ஜியோ ஃபைபர் அந்த மாதிரி நிறையா இன்டர்நெட் வகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சில ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயர் வழியாக உங்களுக்கு பிஎஸ்என்எல் லைன் கிடைக்காது. இன்டர்நெட் ஏர்டெல் இந்த மாதிரி எல்லாம் வயர் வழியாக கிடைக்கக்கூடிய பிராட்பேண்ட் லைன் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உடனே இன்டர்நெட் தேவை அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க, வயர் இழுக்கணும், அந்த மாதிரியான பிரச்சனை. உங்கள் இதில் பிராட்பேண்ட் லைன் இல்லை, ஸோ கேபிள் இழுத்து கொண்டாந்து தரணும், அந்த மாதிரிலாம் நிறையா இஷ்யூஸ் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, டிடிஹெச்சோட சேர்ந்து இந்த ஃபைபர் லைனையும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி டிடிஹெச் வச்சுருந்தீங்கன்னா வெறும் ஏர்டெல் ஃபைபர் மட்டும் கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மெத்தட் இருக்குது, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஏர்டெல் ஃபைபர் வித் டிடிஹெச்சோட நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிவி சேனல்ஸுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிஷ் ஆண்டனா கனெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அது வழியாக கேபிள் வழியாக உங்களுக்கு டிவிக்கு ஒரு ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நார்மல் டிடிஹெச் புக் பண்ணீங்க, ஏர்டெல் டிடிஹெச் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் கிடைக்காது, நார்மல் ஹெச்டி பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 3.0 செட்டாப் பாக்ஸ். உங்கள் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டரில் 4.0 மாதிரி இந்த மாதிரி அப்கிரேடு நிறையா வந்துருச்சு. எந்த பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸ் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவைலபிள் இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. இது இதில் 350 சேனல்ஸ் வர்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஏர்டெல் ஃபைபரோட ஒரு பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு இந்த மாதிரி 2 டிவைஸ் வரும். இந்த 2 டிவைஸ் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்க போகிறது ஆண்டனா டைப்பு. இது ரிசீவர். இந்த மாதிரி பின்னாடி கனெக்ட் பண்ணுற மாதிரி இதுக்கான அக்சசரிஸ்லாம் இதுக்குள்ள இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இது உங்கள் மாடியில் கொண்டாந்து வச்சுருவாங்க. இங்கேருந்து ஒரு கேபிள் எடுத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கீழே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஈத்தர்நெட் வழியாகவும் எடுத்துக்கலாம், ஒய்ஃபை வழியாகவும் எடுத்துக்கலாம். ஒய்ஃபை கிட்டத்தட்ட ஒரு 15-10 பேருக்கு மேலே கனெக்ட் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மூலம் உங்களுக்கு இன்டர்நெட் சேவையும் கிடைச்சிடும். இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இன்டர்நெட் சேவையை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்டர்நெட்டு வித் டிடிஹெச் இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஏர்டெல் ஃபைபர் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக 5G சேவை அவைலபிள் இருக்கணும். 5G சேவை அவைலபிளில் இருந்தால் மட்டும்தான், 5G சிக்னல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்டர்நெட் சேவை உங்கள் ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ 4G இருக்கிற ஏரியாவில் கொடுக்குறாங்க, பட் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு இருக்காது. ஸோ 5G சேவை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த ஏர்டெல் ஃபைபரை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சொன்னோம் இல்லையா, இந்த ஆண்டனா பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் டவர் ஏர்டெல் டவர் இருக்கு இல்லையா, அதனுடைய சிக்னலை பேஸ் பண்ணி தான் இது செட் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டாட்லைட் மூலம் கனெக்ட் ஆகாது. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிவைஸ், அதாவது ஏர்டெல் டவர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ 5G சிக்னலை கனெக்ட் பண்ணி அதன் மூலம் தான் உங்களுக்கு 40 Mbps 100 Mbps வரைக்கும் ஸ்பீடை பூஸ்டப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்பீடில் எல்லாம் 40 Mbps ஸ்பீடில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அதெல்லாம் ஸ்பீடெல்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் உங்கள் ஏரியாவில் 5G சேவை இருக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை புக் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஃபியூச்சரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஷ் ஆண்டனா வழியாக உங்களுக்கு டிஷ்ஷில் மூலம் இந்த ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை நாங்கள் நிறுத்திட்டு இதுலேயே இப்போ ஜியோலாம் பார்த்தீங்க
பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து டிவி சேனல்ஸுக்கு ஒரு செட்டாப் பாக்ஸ் தனியாக கொடுக்கும். அந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த டிஷ் இல்லாமல். ஸோ அது ஃபியூச்சரில் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் தனியாக கொடுத்துட்றாங்க, பிளாக் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 5G சேவை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த இதை புக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து பில்லு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2500, இப்போதைக்கு 2500 வாங்கிட்டு இருக்கிறாங்க. 2500 நீங்கள் 40 Mbps ஸ்பீடுக்கு புக் பண்ணிங்கன்னா 4 மாதம் ஃப்ரீயாக வரும். இல்லை 100 Mbps புக் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருவாங்க. இந்த டிவைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் அவங்க கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பே பண்ணலை, எனக்கு இந்த இன்டர்நெட் சேவை பிடிக்கல, நான் இதுலேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிடிஹெச் மட்டும் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா அதையும் பிரித்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க செப்பரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் டிடிஹெச்சுக்கு மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ரீபெய்டாக மாற்றி உங்களுக்கு பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் சேர்த்து 40 Mbps ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. 40 Mbps ஸ்பீடுக்கு 699 ரூபா ப்ளஸ் வந்து டேக்ஸோடு சேர்த்து 825 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட வருது. 100 Mbps ஸ்பீடு எடுத்தீங்க அப்படின்னா 100 Mbps ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கிட்ட இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பில்லு வரும். மாதம் பில்லு வரும். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீ டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ்லாம் போக ஃப்ரீ டைம் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீ டைம் போக நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கட்டக்கூடிய அமௌண்ட்டு இது தான். எங்கள் ஏரியாவில் வந்து 5G சேவை இல்லை, நாங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் 4G மட்டும்தான் இருக்குதுன்னா உங்கள் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 4Gலேயே சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 5Gயில் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு 4G சிக்னலில் கொண்டு வந்து செட் பண்ணுவாங்க. அதுலேயே ஸ்பீடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சிக்னல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஸ்பீடு நல்லா இருக்குது, ஸ்பீடை நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் இதை வந்து புக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 4G ஏரியாவில் சில இடங்களில் நமக்கு 4Gலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கம்மியாக இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீடுமே வந்து நமக்கு மொபைல் இருக்காது. அந்த மாதிரி இடங்களில் இதை வாங்கிட்டு நம்ம மல்லுக்கட்ட தேவையில்லை. ஸோ அதனால் 5G சிக்னல் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இதை வாங்கலாம். சூப்பராக இருக்குது, எந்த குறையும் கிடையாது, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வேற என்ன உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ்லாம் இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்க்குறாங்க. இப்போ 12 மணி நேரத்துக்குள்ளே உள்ளது 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க. ஏன்னா இதை பார்த்து கொடுத்தா தான் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து பேமெண்ட் இதாகன்ற மாதிரிலாம் இருக்குது. அதனால டக்குன்னு வந்து உங்களுக்கு பார்த்துருவாங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நார்மல் டிவி தான், கலைஞர் டிவி தான் இருக்குது. மன்னிக்கணும், சிஆர்டி டிவி தான் இருக்குது, பழைய காலத்து எல்இடி டிவி தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. HDMI போட்டு இருந்தாவே சப்போர்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் HDMI போட்டு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கன்வெர்ட்டர் இருக்குது, அதை வாங்கி நார்மல் டிவிக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுலேயே வந்து நார்மல் டிவியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸாக இருக்குது, எங்களோட பழைய டிவி இருக்குது, அதனால் யூஸ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது இல்லாமல் இந்த ஏர்டெல் ஃபைபருக்கு புக் பண்ணி இதன் மூலம் வரக்கூடிய டிடிஹெச்க்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் டிடிஹெச்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது. இது ரெண்டுக்கும் சேர்ந்து தான் நான் சொன்ன பில்லு வரும் உங்களுக்கு. 825 ரூபா 40 Mbps ஸ்பீடுக்கும் 100 Mbpsக்கு வந்து 1125 ரூபா, டிடிஹெச்சுக்கு இதுக்கு சேர்த்து தான் பில்லு வரும். ஸோ இதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியாது. இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேக் வச்சுருக்குறாங்க. அந்த பேக்கில் என்னென்ன சேனல் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஏர்டெல் ஃபைபருக்குன்னு கொடுக்கக்கூடிய டிடிஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 HD சேனல்ஸ் இதில் கொடுக்குறாங்க. நான் தமிழில் என்ன வருது முக்கியமான சேனல்ஸ் மட்டும் சொல்கிறேன். தமிழில் பார்த்து பார்த்தீங்கன்னா சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், விஜய் சூப்பர் HD எல்லாமே கொடுத்துறாங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 HDயில் கொடுத்துறாங்க. நெட்ஜியோ வைல்டு, டிஸ்கவரி, அனிமல் பிளான்ட் இது எல்லாமே உங்களுக்கு HDயில் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேவே HD அண்ட் அன்பிளிக்ஸ் HD இந்த மாதிரிலாம் உங்களுக்கு HD கொடுத்துட்றாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் HD, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 தமிழ் HDயில் வந்துடும். தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 HDயில் வந்துடும். அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் 18 ஒன்று வந்து HDயில் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் குழந்தைகளுக்கான சேனல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. குழந்தைகளுக்கான சேனல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்னி குரூப் மட்டும் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் ஏதாவது சேனல்ஸ் நம்ம மேலும் ஆர்டர் பண்ணிக்கிற முடியும்னா தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான பில்லு உங்களுக்கு பில்லோட சேர்ந்து வந்துடும். என்னென்ன சேனல்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதில் பில்லில் அட்ஜஸ்ட் ஆகி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த ஏர்டெல் ஃபைபர் வாங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 OTT வந்து நமக்கு கொடுக்குறாங்க. 23 OTT வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனி லைவ், G5, சன் நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு சில ஹங்கம்மா, ஹாஹா அந்த மாதிரியான ஒரு சில ஃபேவரேட்டாக இருக்கக்கூடியது
அமேசான் பிரைம் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது. இது ரெண்டும் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க அடுத்து. இது ரெண்டுமே இதில் வரது கிடையாது. ஸோ இது இல்லாமல் ஒரு ஃபேவரேட்டான ஒரு 23 ஓடிடியை அதுக்குள்ளே அடக்கி கொடுக்குறாங்க. இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு இந்த ஓடிடி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஏர்டெல் ஃபைபர் வாங்கும் போதே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாதம் வரும். இது எல்லாமே லிமிடெட் அக்சஸ் தான், பெரிய ஃபுல் அக்சஸ் கிடையாது. எல்லாமே இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா படமும் எல்லாமே 1499 ரூபா வரைக்கும் அவங்க இது வச்சுருக்கிறாங்க, ஆட் இல்லாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே லிமிடெட் அக்சஸ் தான். ஸோ பார்த்துக்கிற முடியும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.